ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் உங்களுக்காக தகவல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல வரவேற்றுலாம். வணக்கம் சார். சார், ஆடி மாதம்னாலே சிறப்பான மாதம், ரொம்ப தெய்வீகமான மாதம். ஸோ இந்த மாதத்துல கோடியில பொருள போகும் ராசிகள் யார் யார்? ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம் கடக மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த ஆடி மாதத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற உபஜய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்துட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு துலா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பான விஷயம் ஒன்று. எதனால்? அதாவது துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால சுக்கிர பகவான் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஏதுவான வருமானம் அப்படிங்கிறத விட யதார்த்தமான வருமானம் அப்படிங்கிறத விட எல்லா வகையிலும் வருமானம் கிடைக்கக்கூடிய, அந்த வருமானத்துக்கு மேலே வெகுமானம் கிடைக்கக்கூடிய, நாலா பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய மாதமாக துளாராசிக்கு அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி கடகராசியை பொறுத்தளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் கடகராசியில் இருக்கிறாரு. அதனால் இருந்த 2 ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பலமான யோகம் இருக்குது. ஒருவருக்கு பரிவர்த்தனை யோகம் வைங்களே பண தன சேர்க்கைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. எதிர்பார்த்த வருமானம், எதிர்பார்த்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறத விட எதிர்பாராத வருமானங்களை யதார்த்தமாக கொடுக்கக்கூடிய குறுக்கு வழி அப்படிங்கிறத விட நேர் வழியிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய நேர்த்தி அப்படிங்கிற கீர்த்தியை கொடுக்கக்கூடிய பாக்கியமும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமா வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழலை கொடுக்கக்கூடிய மன நிம்மதிகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆடி மாதத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்குது. எந்த கோயிலில் எந்த தெய்வத்துக்கு எந்த மாதிரியான பூஜையை ஆசையோடு செய்கிறீங்களோ ஆசையோடு செய்யக்கூடிய அந்த பூஜைக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம், ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம், யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம், திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். இருந்தாலும் 2 பட்சங்களுக்கு நடுவில், அதாவது சுமாரான பலன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வகையில் மற்ற ராசிகளுக்கும் ஓரளவு நன்மைகள் கொடுக்கக்கூடிய, ஆங்காங்கே நன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது அவ்வப்போது நன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது ஆடி மாதம் வரக்கூடிய 5 வெள்ளிக்கிழமைகளில் சொல்லி வச்ச மாதிரியான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியங்களும் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால ஆடி மாதம் அப்படிங்கிறது பெண்களுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால பெண்களுடைய வழிபாடு எதுவாக இருந்தாலும் அந்த வழிபாடுகளுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கிறத விட கடவுளுடைய வரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால இந்த ஆடி மாதத்தில் குறிப்பிட்ட இந்த ராசிகளை சேர்ந்தவர்களுக்கு அதாவது தொழில் ரீதியான வகையில் வருமானம் அப்படிங்கிற கோடி கோடியாக பணம் நாடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஆடி மாதம் கொடுக்கும். சூப்பர் சார். அண்ட் பலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களால வருஷம் தன்னோட தாய்நாட்டுக்கு வர முடியாது. அப்படி இருக்கிறவங்க வருடம் செய்யக்கூடிய அந்த குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? குலதெய்வ சம்பந்தப்பட்ட
கோயில், அதாவது குலதெய்வ சம்பந்தப்பட்ட பெயர் தெரிஞ்சது அப்படின்னா குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய பெயர் தெரிஞ்சால் கூட ஒரு சில பேருக்கு குலதெய்வத்துடைய பெயர் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதுவும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு குலதெய்வத்துடைய பெயர் தெரிஞ்சால் கூட குலதெய்வத்து சன்னதிக்கு சரியான நேரத்தில் வர முடியல அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த மூலையில் எந்த நாட்டில் இருந்தால் கூட உங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்து நல்ல நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. குலதெய்வத்துடைய பெயரே தெரியாமல் இருந்தால் கூட வெறுமனே குல தெய்வமே அப்படின்னு உச்சரித்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணாலே போதும் நல்லது நடக்கும். அதாவது குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வடக்கு பார்த்து அல்லது கிழக்கு பார்த்து வச்சுட்டு அந்த குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி, நான் திரும்பவும் சொல்கிறேன், குலதெய்வத்துடைய பெயர் தெரிஞ்சால் சொல்லலாம். குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். குல தெய்வமே அப்படிங்கிற பெயரை மட்டும் உச்சரித்து, அதாவது குல தெய்வமே அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் உச்சரித்து குலதெய்வத்துக்கு உண்டான இந்த குலதெய்வ விருட்சத்தை வந்து நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னா நன்மைகளை மட்டுமே அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. ஆக குலதெய்வம் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும், குலதெய்வத்து கோயிலுக்கு போனாலும் போகாவிட்டாலும், குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயம் இந்தியாவில் இருந்தால் கூட நீங்கள் வெளிநாடுகளில் வந்து பதவியில் அல்லது உத்தியோகத்தில் இருந்தாலும் குலதெய்வத்தை நினச்சி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் வச்சிங்க அப்படின்னா நன்மைகளை அதிக அளவில் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. சூப்பர் சார். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க குலதெய்வத்தை வருடம் போய் தரிசிக்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா அந்த கவலையே இனி உங்களுக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக தான் குலதெய்வ விருட்சம் இருக்குது, அதை வாங்கி வீட்டில் வச்சு குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.